ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ரோஸ் வெரைட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெரைட்டி, மினி ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரோஸ்லேயே குட்டி மினியேச்சர் ரோஸ் அப்படின்ட்டு இப்போது மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட் சைஸில் தான் இருக்கும். அதோட லீவ்ஸுமே வந்து ஒரு டார்க் க்ரீனில் நல்லா குட்டி குட்டி இலைகளாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவரிங் இருக்குது. ஸோ இது வந்து அடிக்கடி வந்து நிறைய ப்ளூம் ஆகக்கூடிய வெரைட்டி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மதுரையிலே வந்து டெம்ப்ரேச்சர் 100க்கு மேலே இருக்குது. ஸோ அதுலேயும் இந்த ரோஸ் வந்து நல்லா வளருது அண்ட் நிறைய நியூ பட்ஸ், நியூ க்ரோத் எல்லாம் ஈஸியாக எடுக்குது. ஸோ இது வந்து ஒரு 6 month பிளான்ட். இதை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்னு. அண்ட் இதை நம்ம ஈஸியாக வந்து பால்கனிலே வளர்த்துக்கலாம். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த உரம் கொடுக்கணும், அந்த உரம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு 15 days ஒன்ஸ் நம்ம எப்பவும் போல் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டா ஃப்ளவரிங் வந்து நிறையா எடுக்கலாம். அண்ட் பார்க்கும்போதே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த செடி ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் என்கிட்ட இருக்கிற வந்து ஒரு ரோஸ் கலர் வெரைட்டி, ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும். அண்ட் போக போக வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலராக மாறி அது காஞ்சு போயிடும். ஸோ அதுதான் வந்து இருக்குது. இந்த ரோஸ் மற்ற ரோஸ் மாதிரி, அதாவது பெங்களூர் வெரைட்டி இல்லைனா டேவிட் ஆஸ்டன் மாதிரி பெருசாலாம் பூக்காது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் வந்து நிறைய அடிக்கடி வந்து ப்ளூம் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நியூ க்ரோத்ஸ் வந்து சடனாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நல்லா ஃபுல் சன்லைட் தான் தேவைப்படும். இதுக்கு அஸ்யூஷுவல் எல்லா பாட்டிங் மிக்ஸ் மாதிரி நார்மலாக சாண்டு, சாயில், அதுக்கப்புறம் கவுடங், கம்போஸ்ட் இதை கலந்து அண்ட் மெயினாக வந்து கோகோபிட் போட்டு நார்மலாக தான் நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம். இந்த ரோஸ் பிளான்ட் வெரைட்டிக்கு வந்து டைரக்ட் சன்லைட் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஃபுல் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கட் பண்ண நிறையா நியூ க்ரோத் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து நிறைய பக்க கிளைகள் அதிகமாக வரும். ஏன்னா இது ஹைட் ஆகாது அப்படின்றதுனால பக்க கிளைகள் வந்து அதிகமாக வந்து அந்த பிளான்ட் ஃபுல்லாகவே வந்து பூக்கள் நிறையா இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ப்ளூம்டு பட்டு. ஸோ நிறைய நியூ க்ரோத்ஸ் வந்து இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். until then start up away from Shabana. Thank you. Happy gardening.